கொள்கின்றேன். இவரை கௌரவிப்பதற்காக சங்க காப்பாளர் திரு சதாசிவம் சக்குணநாதன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு திருச்செல்வம் யாழேந்திரன் அவர்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உண்மையிலேயே இது இப்படி எல்லாரையும் சந்திக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லோருமே பாடசாலையை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். உண்மையிலே எனக்கு ஒரு சில விடயங்கள் ஞாபகம் வந்தது. என்னென்னு சொன்னால், பல அனர்த்தங்களை தாண்டி பல இழப்புகளை தாண்டி 2009க்கு பிறகு எத்தனையோ உயிர் பலிகளை கொடுத்து மீண்டும் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம், நமது இனத்தை வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை, அச்சமும் இல்லை. நமது இனம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழில் சொல்வார்கள் இடம் பொருள் ஏவல் என்று சொல்லி, அதாவது எங்க என்ன எப்ப தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துக்கு இது தேவை என்று தேவைப்பட்டால் நிச்சயமாக எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டிய அது ஒரு காரணத்துக்காகத்தான் நான் உண்மையில என்னுடைய அழைப்பை எடுத்து எனது நண்பர் செல்வா சொன்ன மாதிரி நான் அதுக்காகத்தான் வந்தேன். என்று சொன்னால், இந்த பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சியானது, நான் ஒரு குறிப்பாக சொல்கிறேன், நான் பழைய மாணவர் சாவச்சேரி இந்து கல்லூரி, எனது தந்தை தாய் எல்லாருமே பழைய மாணவர்கள் சாவச்சேரி இந்து கல்லூரி. இருந்த போதிலும் உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம்கள் குழந்தைகளை வச்சு ஒரு சிறப்பாக போய்கொண்டிருக்கு, நல்ல அமைதியாக போய்கொண்டிருக்குது. அதே நேரம் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக சொல்கிறேன்னு சொன்னால், நான் 10 ரூபா போட்டால் 8 ரூபா தான் எடுக்க பார்ப்பேன். 10 ரூபா போட்டு எனக்கு 5 ரூபா, எனக்கு 8 ரூபா தான் வேணும். அப்படி அந்த ஒரு சின்ன ஒரு பொருள் சிலவில் பெரிய ஒரு தொகையை ஈட்டணும் என்ற ஒரு நோக்கத்தோடு இவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த பாடசாலைக்கு என்னால் இயன்ற பங்கும் அந்த கட்டிட நிதியில் நான் செலுத்துவேன் என்றது இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் சொல்கிறேன், இதுக்காக சொல்ல விரும்பல, இருந்தாலும் நான் அதை அவருக்கு உறுதி கொடுக்கணுமென்னுக்கா இதில் சொல்கிறேன். உண்மையாக என்ற பங்கும் இருக்கும். சரி, நாங்கள் இப்போ கச்சாயை பற்றி கதைப்போம். கச்சாயெல்லாம் எல்லாரும் பிடிக்கணும், எல்லாரும் மாமன் மச்சான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரியான குடும்பங்கள் கச்சாயில். நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சித்தி வீடு, மாமா வீடு, அத்தை வீடு, பெரியம்மாவோட இந்த மாமாவும் கல்யாணம் முடிஞ்சது அங்கே தான். அப்போ ஒரு உண்மையில் அந்த நாட்களில் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 90க்கு முதல் நான் அங்கே வசஞ்சதுன்னா 91 நான் வலிக்கிட்டேன். அப்போ கச்சா போனீங்கன்னு சொன்னால், ஒரு ஒழுங்கைக்க போனீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே சாப்பிட்டா அங்கே தேத்தண்ணி குடிக்கலாம், அங்கே பின்னிற சாப்பாடு, அங்கே இதில் போனால் அங்கே குளத்தில் குளிக்கலாம், குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் திரும்ப சாவச்சேரிக்கு வரலாம் எங்களிடம் மீசால. அப்போ அது ஒரு நல்ல ஞாபகமான இடங்கள். இப்போ போனீங்கன்னாலும் அந்த இடம் அப்படியே இருக்குது. அந்த ஒவ்வொரு வீடும் உண்மையிலேயே அப்படியே தான் வச்சிருக்காங்க. பெரிய கல் வீடு கட்டி அதெல்லாம் இல்லை, அப்படியே அதே அன்போடு வசிக்கின்றாங்க. நான் அந்த கச்சா பள்ளிக்கூடத்தால் போகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது பார்த்தேன்னா, அந்த பாடசாலை வளர்ந்து தான் இருக்கின்றது, அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து 90க்கு முதல் வாழ்ந்த வாழ்க்கை இங்கே நாங்கள் அப்படி எங்களால் வாழ முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வெறுமன்றதும் கேள்விக்குறியான விஷயம் தான். உண்மையிலே நாங்கள் இந்த வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வேலையை போகிறோம், நாளைக்கு வரோம், இன்றைக்கு எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. ஆனால் அந்த சந்தோஷம், மன நிம்மதி ஒன்றுமே இல்லை. உண்மையில நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனால் ஊரில் போய் அது எங்களால் இப்போவுமே அதை அனுபவிக்க முடியாது. நாங்கள் 90க்கு முதல் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையில அந்த ஊரண்டு சொன்னோடனே எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. பல இடங்களிலே பல மக்களை காப்பாற்றின ஊர் கச்சை. அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த இராணுவம் இடப்பெயர்ச்சி காலத்தில் அந்த பள்ளிக்கூடத்திலே திரும்ப பேர் போய் அங்கே தங்கி இருந்தது. அங்கே சாப்பாடு கொடுத்து அந்த மக்கள், ஊர் மக்கள் அவ்வளோ பேரையும் வரவேற்று உபசரிச்சு. அங்கே தோட்டம் எல்லாம் எங்கே போனீங்கன்னாலும் காய்கறி, தேங்காய், மாங்காய், பிளாக்காய் எல்லாமே இருக்கு. அப்படி கவனிச்ச ஊரை மேலே இங்கே வந்து இவ்வளோ பேர் இங்கே இருக்கணும் கச்சாக இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு வந்தோடனே பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல, இருந்தால் நிறைய கழிச்சு கொண்டே போகலாம். இந்த தருணத்தை தந்த அனைவருக்கும், இந்த நிர்வாகத்தினருக்கும், சிறப்பாக கொண்டு சென்ற இந்த நிர்வாகத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு,
அதே நேரம் இந்த வளர்ச்சி மீண்டும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. உங்களுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும். சங்கத்தின் வளர்ச்சிக்காக, இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காக வேல்ஸிலிருந்து அங்கே இருந்து அவர் ட்ராவல் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். அவருக்கு மீண்டும் உங்களுடைய கருத்த கரகோஷம். நன்றி. அடுத்ததாக இடம்பெற இருப்பது ஒரு நடனம்.